வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் ஒரு பெண்மணி பற்றி பார்ப்போம். யார் அந்த பெண் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவர் முத்துலக்ஷ்மி. அவங்களுடைய பிறந்த நாள் ஜூலை 30. இந்த வருஷம் ஜூலை 30 அவங்களுடைய 135வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அதை சிறப்பிக்கும் வண்ணமாக இந்த சிறிய தொகுப்பு இருக்கும். ஸோ சமூகத்துக்கு முத்துலக்ஷ்மி அப்படின்ற அந்த பெண் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பெருமைகள் பெண்களுக்கு சேர்த்துருக்காங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்னென்ன பாடுபட்டிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பற்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். இப்போது சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு கிடைக்கிற வசதியை விட போன நூற்றாண்டில் பெண்களுக்கு என்ன வசதிகள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கிடைக்கிற வசதிகளில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிடைச்சதா இல்லை. வசதிகள் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருந்துச்சு. சமூகத்தில் பெண்கள் இப்போ நடமாடிட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ வெளியவே பெண்கள் வர்றதுக்கு முடியாது. எல்லாரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ வீட்டிலே அவங்க அடைப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்திலிருந்து வெளியே முன்னேறின ஒரு பெண்மணி தான் முத்துலக்ஷ்மி அவர்கள். 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் புதுக்கோட்டை அப்படின்ற அந்த ஊரில், அப்போ புதுக்கோட்டை அப்படின்றது அதிகமாக வளர்ச்சி பெறாத ஊராக இருந்துச்சு. அந்த ஊரில் பிறந்து வந்தவர்கள் தான் இந்த முத்துலக்ஷ்மி. இவங்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாராயணசாமி சந்திரம்மாள். 1902 புதுக்கோட்டை மாகாணத்தில் மெட்ரிக் தேர்வில் தேறிய 10 பேரில் ஒரே ஒரு பெண்ணாக இருந்தவர் முத்துலக்ஷ்மி அவர்கள். அவங்களுடைய சாதனை இங்கேருந்து தான் தொடங்குச்சு. அவங்க மெட்ரிக் எக்ஸாமை முடிச்சிட்டாங்க. மெட்ரிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக இன்டர்மீடியட் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய ஆசையை தன் பெற்றோரிடம் கூறினார். ஆனால் அப்போது பெண்களுக்கு அப்படின்னு தனியாக இன்டர்மீடியட் படிக்கிறதுக்கான கல்லூரி இல்லை. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஆண்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த கல்லூரியிலேயே தன் குழந்தைக்காக, அதாவது தன் மகளுக்காக அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாலினத்தை கூறி அவங்கள அட்மிஷன் போட மறுத்தாங்க. அடுத்ததாக அவங்களுடைய தாயாரோடைய ஜாதியை காரணம் காட்டி அவங்களுக்கு அட்மிஷன் மறுக்கப்பட்டது. இருந்த போதிலும் முத்துலக்ஷ்மியும் அவங்களுடைய தந்தையும் அதுக்கு தளர்வு கொடுக்காம புதுக்கோட்டை மாகாண அரசிடம் போய் விண்ணப்பிச்சு போராடி அவங்களுக்கு அனுமதியும் கிடைச்சது. அந்த கல்லூரியில் ஒரே ஒரு பெண்ணாக, 3 புறமும் ஆண்கள் சூழ்ந்திருக்க ஒரே ஒரு பெண்ணாக அந்த கல்லூரியில் படித்து எந்த ஒரு மாணவர்களோடும் கலக்காமல் தனித்து இருந்து ஒதுக்கப்பட்டவராக இருந்து அவங்க முன்னேறி வந்தாங்க. படிப்பு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் தன்னுடைய படிப்பு தாகம் அப்படின்றது அவங்களுக்கு அங்கே முடியலை. 1907 மദ്രാஸ் மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணாங்க. அப்போது அங்கே இருந்த பேராசிரியர்களோட நன்மதிப்பு பெற்றதுனால சிறப்பு தகுதியுடன் மருத்துவக் கல்லூரியை முத்துலக்ஷ்மி முடிச்சுட்டு வந்தாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இருந்தால் கூட நிறைய போராட்டங்கள் மூலியமாக தன்னுடைய படிப்பு தாகத்துக்காக தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்துட்டே இருந்தாங்க முத்துலக்ஷ்மி அவர்கள். மദ്രാஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்த முதல் தென்னிந்திய பெண் மருத்துவர் அப்படின்ட்டு இப்போ வரையும் நம்ம தவறுதலாக அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நிறைய பெண் மருத்துவர்கள் எல்லாமே படிச்சுட்டு மருத்துவர்களாக பணியாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது காலத்தில் தான் பல்கலைக்கழக மருத்துவ பட்டம் அப்படின்றது கொடுத்தாங்க. அந்த வகையில் பல்கலைக்கழக மருத்துவ பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் அப்படின்றதான் முத்துலக்ஷ்மி அவர்களுக்கு சரியாக இருக்கும். முத்துலக்ஷ்மி முதல்ல மருத்துவராக இருந்தாலும் பின் புற்றுநோய் மருத்துவத்தில் சிறப்பு மருத்துவமனையை அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அதை உருவாக்குனதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேர்.
டைஃபாய்டால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முத்துலட்சுமியோட அம்மா சந்திராம்மாள் அவங்கள காப்பாற்றின அமெரிக்க மருத்துவர் வான் ஆலன். தான் மருத்துவராக இருந்தாலும் புற்றுநோயை குணப்படுத்த முடியவில்லை. அதனால் அமெரிக்க மருத்துவரோட உதவியால் அம்மாவின் புற்றுநோயை குணமளித்தார். அந்த மருத்துவர் முதலாம் நபர். இரண்டாவது நபர் யாருன்னா, புற்றுநோயால் தன்னோட சின்ன வயசுலேயே தன்னோட தங்கச்சி சுந்தராம்மாளை முத்துலட்சுமி அவர்கள் இழந்துட்டாங்க. ஸோ இரண்டாவது ஆள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தங்கை. இந்த 2 பேர்னால தான் அவங்க ஒரு புற்றுநோய் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கனவு விரிஞ்சிச்சு. இவங்க மருத்துவராக இருந்து மட்டும் நிறைய நல்லது செய்யலைங்க. பல சட்டங்களை இயற்றுவதிலும் அவங்களுடைய பங்கு நிறையவே இருந்துச்சு. நாட்டிலேயே சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 2ஆம் பெண் உறுப்பினர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அவர்கள் 1927 நியமிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா, குழந்தை திருமண தடை மசோதா அப்படின்ட்டு நிறைய மசோதாக்களை முக்கிய பங்குகள் வகிச்சிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக தன்னோட வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து அந்த பணியிலேயே இருந்தவர் தான் நம்ம முத்துலட்சுமி அவர்கள். அப்போது மதம் சடங்கு அப்படின்ற பெயரில் பெண்களுக்கு எதிராக நிறையவே ஒடுக்குமுறையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒடுக்குமுறைகளை சட்ட ரீதியாக களையணும் அப்படின்ட்டு தொடர்ந்து போராடிட்டு இருந்தவர்கள் முத்துலட்சுமி அவர்கள். எல்லா வகையிலும் முதல் பெண்ணாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த வசதிகள் கிடைக்கணும், எல்லாரும் என்னை விட அதிகமான முன்னேற்றம் அடையணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் மன உறுதியுடன் போராடியவர்கள் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவர்கள். அவங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க. பங்களிப்பு இது எல்லாமே பெண்களின் வளர்ச்சிக்கு அவங்க தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களின் வளர்ச்சி, பெண்களுக்கான மசோதா, பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் அப்படின்னு பெண்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த முத்துலட்சுமி அவர்கள் பிறந்த நாள் தான் ஜூலை 30. இந்த நாளில் அவங்கள பற்றி நாம் திங்க் பண்ணுற இந்த நேரம் ஒரு உண்மையாகவே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கேட்டுட்ருக்க எல்லாரும் முத்துலட்சுமி அவர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்களோ பெண்களுக்காக, அதே அளவு நம்ம பாடுபடலை அப்படின்னாலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். பெண்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக ஃப்ரீடம் இருக்கணும். வீட்டில் ஃப்ரீடம் இருந்தால் கண்டிப்பாக வெளியும் ஃப்ரீடம் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம் அப்படின்றதா ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்குது. அதனால் பெண்களை போற்றுவோம். முத்துலட்சுமி அவர்களை இந்த நாளில் எல்லோரும் நினைவு கூறுவோம். So thanks for watching this video. Thank you so much.